ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியலுங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா கிட்டேருந்து வந்து நான் வந்து எப்பயுமே வந்து போக மாட்டேன். அந்த கதிரேசன் தாத்தா கிட்ட வந்து நான் என்றைக்குமே வந்து போகக்கூடாதுன்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து சாதகமாக தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அது எப்படி வந்து வெண்பாக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து வந்தது. அந்த லெட்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து நடந்திருக்குங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து வந்ததுனால கண்டிப்பாக வந்து யார் பக்கம் இருக்காங்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாடா பக்கமே வந்து இருக்காங்க. அவங்க டாடா பக்கம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து வாக்கு உரிமையோ இல்லை வந்து அந்த பாசிட்டிவான ரிப்போர்ட்டில் தான் அங்கே இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து விஜய் பக்கம் தான் வந்து வெண்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அதை பார்த்து தான் நம்ம ரஞ்சிதாவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய், இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ என் புள்ள வந்து என்கிட்டயே வந்து இருக்கா, வெண்பாவை தவிர வந்து வேறு எதுவுமே வந்து எனக்கு வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜய் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவார். அந்த மாதிரி வந்து வெண்பாவை தவிர வந்து எனக்கு வந்து வேறு எதுவுமே வந்து எனக்கு வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க விஜய்க்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்து கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அதில் வந்து ஆப்பு வந்து வைக்க தான் வந்து போகிறாருங்க. அவரு வந்து ஆப்பு வந்து எந்த மாதிரி வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து கடத்த போகிறாங்க. கடத்தி வந்து என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இப்போ வந்து உன் பொண்டாட்டி வந்து வேணும்னா வந்து வெண்பாவை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. என் பேத்தி வந்து என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் வந்து உன் பொண்டாட்டி வந்து உன் கைக்கு வந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. நீ வந்து மல்லியை வந்து கடத்தினா என்ன, கொலை பண்ணா எனக்கு என்ன, எது பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து அப்படி வந்து சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து வெண்பா கிடைச்சதே வந்து மல்லி மூலியமாக தான். அதனால் வந்து மல்லியை வந்து விட்டுவும் கொடுக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா வந்து அவரே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாருங்க. நான் வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு போகணும்னு சொன்னது வந்து தப்பு தான். ஆனால் அதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் வந்து நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்த பார்த்தியா, அதுதான் மல்லி, நீ வந்து உன்னுடைய நல்ல குணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொன்னார். அது வந்து நான் ஒன்றும் வரலைங்க. எங்கள் பெரியம்மா தான் வந்து வர சொன்னாங்க. என்ன இருந்தாலுமே வந்து புருஷனோட வீடு தான் வந்து உனக்கு வந்து கடைசி வரைக்கும். நீ அடிப்படு இல்லை வந்து எதுனாலையும் வந்து பண்ணு. அதை வந்து என்றைக்குமே வந்து மாற்றக்கூடாது. புருஷன் வீட்டுக்கு வந்து போயிட்டா, ஒரு வீட்டுக்கு வந்து புகுந்துட்டேன்னா அந்த வீடு தான் வந்து கடைசி வரைக்கும். நீ என்றைக்கு வந்து கண்மூடுறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ வந்து அந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் பெரியம்மா வந்து சொன்னதுனால தான் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து வந்தேன். இல்லைனா வந்து என்னால் வந்து எதுக்கு வந்து பிரச்சனை இந்த வீட்டில் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கூப்பிட்ருந்தாலுமே வந்து வந்திருக்க மாட்டேன். அந்தளவுக்கு வந்து என் மனசு வந்து உடஞ்சி போய் தான் இருந்தது. இருந்தாலும் வந்து என் மனசை வந்து சுக்குநூறாக உடஞ்சதை ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து வந்து வச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பெரியம்மா தான். அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்து சொன்னதுனால தான் எனக்கு வந்து புரிய வந்தது. இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் வந்து கரெக்டான சமயத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிற சமயத்தில் வந்து நான் வந்து வந்திருக்கவே முடிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து என்னை எங்கேயாச்சும் தேடியோ இல்லை வந்து இந்த பாசிட்டிவான விஷயம் வந்து லெட்ரு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த பாசிட்டிவான லெட்ரு வந்து வர்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட மாட்டேன். நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து உங்கள் பொண்ணு கூட வந்து சந்தோஷமாக இருங்க. இதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து எதுவுமே வந்து கேட்க முடியாது. அந்த கோர்ட்டே வந்து உத்தரவு கொடுத்துட்ட அப்புறம் வந்து திரும்ப வந்து ரீ இது வந்து எதுவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எதுவும் வந்து கொடுக்க முடியாதுன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற ஆட்களும் அந்த மாதிரி தான். உங்கள் அக்கா, உங்கள் உயிருக்கு உயிரான அக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கா பொண்ணு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வந்து எதை பற்றியும் வந்து கவலைப்படாதீங்க. நான்லாம் ஒரு ஆளே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியே வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டை வந்துட்டு வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, மல்லியை வந்து வீட்டை விட்டு அவங்க துரத்துறதுக்கு முன்னாடியே வந்து வாண்டடாகவே வந்து மல்லி வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.